ஒரு வீட்டின் சாக்கடைக்குள்ள இருந்து 40 குழந்தைகளோட எலும்பு கூடுகள் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்தியாவையே நடுங்க வச்ச நிதாரி கொலைகளோட கொடூரமான உண்மை இது. நோய்டாவுல இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு வர்ற குழந்தைங்க யாருமே திரும்பி வர்றது இல்ல. என்ன நடக்குதுன்னு போலீஸ் அந்த வீட்டை தோண்டினப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே வாந்தி எடுத்துச்சு. என்ன, அங்க இருந்த சாக்கடை குழாய்கள் முழுக்க சின்ன குழந்தைகளோட மண்டை ஓடுகள் சிதறி கிடந்தது. அந்த வீட்டு வேலைக்காரன் கோலி குழந்தைகளை கடத்திட்டு வந்து அவங்களை கொன்னு அவங்க உடம்பை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுவான். அதுல கொடூரம் என்னன்னா, அந்த சவையை அவன் சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். மீறி இருந்த எலும்புகளைத்தான் அந்த வீட்டை சுத்தி புதைச்சு வச்சிருக்கான். இவன் ஒருத்தன் மட்டும் இல்ல, இவனோட முதலாளியும் இதுல சம்பந்தப்பட்டு இருந்தான். இவங்க செஞ்ச நரவேட்டையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரே இவங்களை அடிச்சு கொல்ல போச்சு. இவங்க மனுஷங்க உருவத்துல இருக்கிற மிருகங்கள். இந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கணும்? உங்க கோபத்தை கமெண்ட்ல கொட்டுங்க. இதே மாதிரி உண்மை கதைகளுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.